பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பிரசங்கியின் புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனம் அப்படியே செய்யும். சொற்ப மதியீனம் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒட்டி இருக்கக்கூடாது. ஆண்டவர் தலையில் ஞானத்தால் நிறைந்திருக்க வேண்டும். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடன் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். வலது கையில் எப்படி நாம் சரியாக யூஸ் பண்ணுகிறோமோ அதே போல ஞானத்தை ஆண்டவர் நமக்கு உபயோகிக்கும்படியாக தந்திருக்கிறார். சொற்ப மதியானத்தின் மூலமாக பாவம் செய்யும் பொழுது இந்த பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போய் விடுகிறது. ஆண்டவரது நாமம் பரிமள தைலத்து போல வாசனை வீசக்கூடியது. அந்த நாமம் நமது உள்ளத்தில் இருக்கும்போது அது சுகந்த வர்க்கமாய் நறுமணமாய் ஆண்டோட சமூகத்தில் அது சுகந்த காணிக்கையாய் சுகந்த பலியாய் எழும்புகிறது. மகிமை உண்டாவதாக. நமக்கு ஆண்டவருடைய ஞானத்தோடு கொஞ்சத்திலும் உண்மையா இருந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அது மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே தொடர்ந்து சொல்லும் பொழுது படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுமான், அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். வாழ்வில் வருகின்றதான கஷ்டங்கள், அபாயங்கள், அன்றாட வேலைகளை பார்க்கும் பொழுது நாம் ஞானத்தோடு செயல்பட வேண்டியதா இருக்கிறது. குழியை வெட்டும் பொழுது ஞானத்தோடு இருக்க வேண்டும். நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது அது ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் ஞானத்தோடு, தேவன் தருகிற ஞானத்தோடு அது செய்யும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம். நமக்கு இருக்கின்ற அந்த அடைப்பு, வேலி ஆகியவற்றை பிடுங்கும்போது சரியாக இருக்க வேண்டும். வேலி அடித்து தேவனாயத்தை பாதுகாத்துக் கொள்கிறார் நம்மை. அந்த வேலிக்கு பின்பதாக சத்துருடைய கிரியைகள் இருக்கும். நம் திறப்பு உண்டாகாதபடிக்கு, அடைப்பை பிடுங்காதபடிக்கு வேலியை காத்து கொள்ள வேண்டும். அது சமயமே உண்டாவதாக. தொடர்ந்து தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும், அளப்பு என்ற வாயும் அதற்கு ஒப்பானவை. சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் செய்கிற காரியத்தை உடையது. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பமாய் வந்த அந்த பிசாசானவன், பழைய பாம்பாகிய பிசாசானவன், இன்றைக்கும் அவன் வேலை செய்து கொண்டு எதிலே வேலை செய்கிறான்னு சொன்னால் மூடனுடைய உதடுகளில் அவனை விழுங்கி போடும். சர்ப்பத்தின் கிரியைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்கப் போகிறது என்ன என்று மனுஷன் அறியான். வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சொற்கள் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்திலே உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு,
அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எபிரேய மொழியில ஆகாரம் என்ற சொல் தானியம் என்பதை குறிக்கிறது. தானியம் ஆகாரத்துக்கு ஒரே சொல்லாய் எபிரேய மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியத்தை தண்ணீருள்ள இடத்திலே விதைக்கும் பொழுது அது 30, 60, 100 மடங்கு நல்ல நிலத்தில் வைக்கிறதான விதை அப்படியே பலன் கொடுப்பதை நாம் காண முடியும். ஆம், தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நாம் கிரியைகளை செய்யும் பொழுது விசுவாசத்தோடு உள்ள கிரியைகள் மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. அதே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை சுற்றுலா சூழ்நிலையின் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக நான் வலிக்கிறேன். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காணாத வாய்க்கால்களோ பள்ளங்களோ தண்ணீரால் நிரம்பும் என்று ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எல்லாமே இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். தேவனால் கூட அது காரியம் ஒன்றுமில்லை. அதே சமயம் என்றார் 12வது அதிகாரத்திலே, உன் வாலிய பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு ஆண்டவரை நினைக்கும்படியாக வேதவசனம் கற்றுத்தருகிறது. மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக போகிற காரியம். மறுநாட்கள் சில பலகீனங்கள் அதிகமாகலாம், சரீரத்திலே பலவிதமான காரியங்கள் ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தாங்குகிறது. நானே தாங்குவேன், தப்பு வைப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார். மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது சொன்ன தேவன் நம்மோடு இருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.